ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். பாருங்கள், எங்கள் ஊரில் முருகர் கோயில் ஒன்று இங்கே இருக்குதுன்னு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்னும் கோயிலுக்கு நான் போகல, இதுக்கு மேலே தான் போகணும். இங்கே வர வழியில் பாருங்கள், ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி தான். இந்த பக்கம்லாம் எங்கள் ஊர் டேம் சைடு பூரா மல்லிகைப்பூ செடி தான். எல்லாம் பாருங்கள், பறிச்சிட்ருக்காங்க. இந்த இது நல்லா இருந்துச்சு, அதனால தான் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. வழியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் போகிற வழியிலையும் காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள், அங்கேயும் எல்லாம் மல்லிகைப்பூ பறிச்சிட்ருக்காங்க. இது பூராமே மல்லிகைப்பூ தோட்டம் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிராமத்துங்களுக்கு வந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது. நம்மளுக்கு இருக்கிற டென்ஷன் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்பயுமே பார்க்க முடியறதில்ல இல்லையா? எப்போயோ ஒரு டைம் நம்ம வரோம், அது பார்க்கும்போது மனசுக்கே கொஞ்சம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், எங்கள் ஊரில் இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குதான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், கோயிலுக்கு வந்துட்டோம். முருகர் கோயிலாம் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் பூட்டியிருக்கு. முருகர் உள்ளே இருக்கார். இன்றைக்கி எங்கேயோ இருந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கார் பாருங்கள். நான் இங்கே வருவேன்னு கனவுல கூட நினைக்கல. எங்கே வரணுன்னாலும் அவங்க நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் நம்ம வர முடியுது பாருங்களேன். பாருங்கள், அந்த பக்கம் விநாயகர் இருக்கார், இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரியல. இந்த பக்கம் சிவன் இருக்கார், நடுவில் முருகர் இருக்கார், அந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் சிவன் இருக்கார் பாருங்கள். சரியாக உங்களுக்கு தெரியாது, கேட்டெல்லாம் இருக்கிறதுனால. பக்கத்துலேயே ஆறு இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஆறு ஓடுதா பாருங்கள். இந்த லொக்கேஷனெல்லாம் நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள் ஆறு. இங்கே பாருங்கள், மங்கீஸ் நிறைய இருக்குது. எல்லாம் இழுத்து போட்டு ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே எத்தனை பேர் உக்காந்துட்ருக்காங்கன்னு. ஆனால் இங்கே எங்கள் ஊர்லேயே இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த கோயிலெல்லாம் எனக்கு இங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியாது. பாருங்கள், நாகர் எல்லாமும் வச்சுருக்காங்க. நேற்று இந்த கோயிலில் கன்னி பூஜை நடந்துச்சாமா. இங்கே பாருங்கள், காவா போகுது தண்ணி. இங்கே எப்படி இருக்குப்பா, காடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் டேம்லேருந்து வர தண்ணி இதெல்லாம். இங்கே பாருங்கள், தண்ணி போதா, மீன் பிடிச்சிட்ருக்காங்களாட்ருக்கு. பாருங்கள், டேம்லேருந்து வர தண்ணி தான் இதெல்லாம். சூப்பராக இருக்குல்ல? எனக்குன்றது இல்லை, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இடங்களை பார்க்குறது இப்போல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. கொஞ்சம் அமைதி கிடைக்குது இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா என் மைண்டு இப்போ ஒரு 15-20 நாளாகவே சரியில்லை. உடம்பும் சரியில்லை, மைண்டும் சரியில்லை. அதனால் அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் என்ன கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே போனோம் முந்தா நேற்று. இன்றைக்கி அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்காரு கோயிலுக்கு. ஆனால் இந்த கோயிலுக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் சூப்பராக இருந்துச்சு கோயில். ஆனால் பூட்டி இருந்துச்சு. நேற்று தான் எல்லாம் கன்னி பூஜை செஞ்சுருக்காங்க. இப்போ யாரும் இல்லை இந்த டைமுக்கு. சாயந்தரம் தான் எல்லாம் வருவாங்களாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே, பாய்.
அவங்க வந்து மீன் பிடிச்சி கழுவிட்டுருக்காங்க.